மக்கள் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரேக்கிங் நியூஸே ஒரு விஷயம் தான். ஒரு தலைவர் எந்த ஒரு நிகழ்வை பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தலைவரோட தன்மையே இருக்குது. விஜய் என்ன பார்த்தீங்கன்னா நோன்பு நிகழ்ச்சியை பிரேக்கிங் நியூஸாக ஆக்குனார். நேற்று முழுக்க அத்தனை மீடியா அத்தனையுமே எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த நோன்பு நிகழ்ச்சி தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு விஷயத்தை விஜய் என்ன செஞ்சிட்ருக்காங்க. ஸோ விஜய் என்ன ஒரு விஷயத்தை தொட்டார்னா அந்த விஷயத்தில் தன்னுடைய புதுமைத்தன்மையை ரொம்ப தெளிவாக நிலைநிறுத்துறாரு. அந்த விஷயம் இந்த அரசியல் காலத்தில் எப்படி இருந்தால் சரியா இருக்குமோ அது அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக சொல்லாமல் சொல்றார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நோன்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு கட்சி நடத்தினா அந்த கட்சி எப்படி அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு தாவேக்கா ஒரு 10 பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், 10 விஷயங்கள், 10 அற்புதமான விஷயங்கள், 10 ஹைலைட்ஸ் அப்படிலாம் நான் சொல்லலை. 10 பாடங்களை தாவேக்கா கற்றுக் கொடுத்த 10 பாடங்களை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்துகிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு நோன்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இதுவரை தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்களால் ஏற்பாடு செய்யப்படுற நிகழ்வில் இவங்க போய் கலந்துப்பாங்க. கட்சி ரீதியாக ஒரு அழைப்பெல்லாம் விடுக்க மாட்டாங்க. இந்த முழுக்க முழுக்க நடந்த அத்தனை நோன்பு நிகழ்ச்சியுமே, இந்த நோன்பு நிகழ்ச்சி அத்தனை செலவுமே தாவேக்கா தான் ஏற்றுக்குச்சு. 1500 இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தாவேக்கா சார்பாக மொத்த செலவை ஏற்றுக்கிட்டு அத்தனை ஏற்பாடுகளுமே செஞ்சு தாவேக்கா இஸ்லாமியர்கள் அழைச்சிச்சு. வாங்க இன்னைக்கு நான் நோன்பு திறக்கிறேன், ஏன் கூட சேர்ந்து நீங்களும் நோன்பு துறங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒரு நோன்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பார்த்த வரை தமிழக அரசியல் களத்தில் இது முதல் நிகழ்வாக இருக்குது. ஸோ ஒரு கட்சி நோன்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸோ நோன்பு நிகழ்ச்சி அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க, அதில் போய் கலந்துப்பாங்க. ஒரு கட்சி முழுக்க முழுக்க ஒரு நோன்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது, அதில் தன்னெழுச்சியாக இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய பேர் வராங்க. தாவேக்கா அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மட்டும் இங்கே சேர்க்கல, இஸ்லாமிய சொந்தங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் அந்த நோன்பு நிகழ்ச்சியில் ஈடுபடுறதுக்கு அனுமதிச்சாங்க. அவ்வளவு பேரும் உட்கார்ந்து அவ்வளவு மிக முக்கியமான விஷயத்தை ரொம்ப அருமையாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். கட்சி உறவுகளை அழைக்குது, உறவுகள் அதை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறாங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை அப்படிங்கிறது. அவரோட அறிக்கையிலே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு, 6:26 அப்படிங்கிற ஒரு டைமிங் போட்டிருப்பாரு. ஸோ இந்த டைமிங்க்கு ஒரு விஷயத்தை, ஒரு அரசியல் கட்சியோட நிகழ்வு என்றைக்குமே முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு நிகழ்வு ஆரம்பிச்சிச்சுன்னா 7 மணின்னு போடுவாங்க, ஆனால் 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இதில் எதுவும் பிசுறு தட்டிடுமோ, ஏன்னா 6:24 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட டைமிங் போட்டிருக்காங்களே, இதை கரெக்டாக, அதாவது விஜயண்ணா வந்துடுவார், மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை பேரை வச்சு கரெக்டாக அந்த டைமிங்கில் ஆரம்பிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஐயப்பாடு எனக்கு இந்த அறிக்கை வரும்போதே இருந்துச்சு. இதான் உள்ளபடியான உண்மை. ஆனால் அது அத்தனையுமே தவிடுபடியாக்கி குறிப்பிட்ட அந்த டைமிங்கில் நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த டைமிங்கில் அந்த நிகழ்வு ஆரம்பித்தாங்க. நேர மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டாங்க. இந்த நிகழ்வில் விட்டுருவாங்களோங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. தம்பி நாங்கள் போட்டால் செஞ்சுருவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான ரெண்டாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா சமமாக உட்கார்ந்து நோன்பு திறந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்களோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேசமாக போட்டிருப்பாங்க, அந்த மேசையில் உட்காந்து நோன்பு திறப்பாங்க. அவங்கள நான் தவறாக சொல்லலை. ஆனால் விஜயன்னா சமத்துவம் அப்படிங்கிற பல விஷயத்தை பேசுகிறாருல. நோன்பு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும், அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களும் எங்கே உட்காந்து நோன்பு திறந்தாங்களோ அதே இடத்துல 10-11 விஜயண்ணாவும் உட்காந்து நோன்பு திறந்தாரு. ஸோ தனக்குன்னு ஒரு செப்பரேட்டாக விஷயங்களை செஞ்சு கொடுங்க, நான் வந்து இப்படி தான் உட்காருவேன், நான் இப்படி செய்வேன், நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் உட்கார்ந்த இடத்துக்கு கேமரா வரட்டும், கேமரா எங்கே இருக்குமோ அங்கே நான் போத்தே அவசியம் கிடையாது, நான் எங்கே உட்காந்துருக்கேனோ அங்கே கேமரா வரட்டும். ஸோ நான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நடுவில் உட்காந்து நான் நோன்பு திறக்கிறேன்னு சொல்லி அத்தனை பேருக்கு என்ன விஷயம் கொடுக்கப்பட்டுச்சோ அதே தான் விஜயண்ணாக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. சமத்துவமா அத்தனை பேரோட உட்கார்ந்து ஒரு நோன்பு திறந்து தமிழக அரசியல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை உருவாக்கி கொடுத்திருக்கார் விஜய் அண்ணா அப்படிங்கிறது என்னோட மூணாவது பாயிண்ட். காலையிலேருந்து விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா நோன்பு விரதம் இருந்து மாலையில் நோன்பு திறந்தாங்க. இதுவும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பல அரசியல் தலைவர்கள் வருவாங்க, அந்த டைமிங்கில் உட்காந்து நோன்பு திறப்பாங்க, நோன்பு திறந்துட்டு போயிடுவாங்க. காலைல அவங்க நோன்பு விரதம் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம யோசிச்சு பார்த்ததே கிடையாது. எப்போ அவர் இஸ்லாமியர் கிடையாதுப்பா, பட் இஸ்லாமியருக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு. அவர் நோன்பு விரதம் இருக்கணுங்கிற அடிப்படையில் அவசியம் கிடையாதுங்கிறது தான் இவ்வளோ காலம் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் என்ன அதை உடைச்சிட்டாரு. இல்லைப்பா, நான் நோன்பு திறந்தாலும் நான் இந்த நாட்கள் முழுக்க நான் நோன்பு விரதத்தில் இல்லைனாட்டி இந்த ஒரு நாள் நான் நோன்பு திறக்கல, இல்லை அந்த ஒரு நாள் நான் நோன்பு விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய 4வது மிக முக்கியமான பாடமாக இருக்குது. மக்கள் இந்த வீடியோட ஹைலைட் பாயிண்டாக ஒன்று சொல்லணும்
சொல்லணும்னா நான் இந்த பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா அரசியல் தலைவர்களுமே நோன்பு நிகழ்ச்சிக்கு வருவாங்க, நோன்பு திறந்துருவாங்க, இஸ்லாமிய சொந்தங்களை ஆற தழுவுவாங்க, போயிடுவாங்க. இவ்வளோதான் நடக்கும். அதற்கடுத்து நடக்கிற தொழுகை நிகழ்ச்சியில் பெரிய லெவலில் கலந்துக்க மாட்டாங்க, கலந்துக்க விருப்பப்பட மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கலந்துக்கிற எண்ணம் இருக்கலாம், நேர நிர்வாகம் இருக்கோ, டைமிங் இருக்கோ, வாட்டவடிஸ் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் கலந்துக்கிட்டு நான் இது வரைக்கும் எந்த தலைவரையும் பார்த்தது கிடையாது. ஆனால் விஜய் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நோன்பு நிகழ்வு முடிஞ்ச பிறகு அந்த தொழுகை செய்ய முயற்சி பண்ணார். இங்கே முக்கியமானதாக தான் தொழுகை செய்ய அவர் முயற்சி பண்ணார். அவருக்கு தெரியல, அதான் உண்மை. பட்டு அவங்களாம் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தனக்கு என்ன வருமோ, ஓ உட்காரணுமோ, இல்லை எந்திரிக்கணுமோ, ஓ நிற்கணும் போல, இங்கே இப்படி கையை இப்படி வச்சுக்கணும் போல, இங்கே கையை இப்படி காமிக்கணும் போலன்னு சொல்லி தனக்கு அவங்க பண்ணுறதுல எது வரும்னு நினைக்கிறாரோ அது அத்தனையுமே அவர் பண்ண முயற்சி பண்ணார், அவர் செய்ய முயற்சி பண்ணார். அதுவே இங்கே முக்கியமானது. இந்த தொழுகை அப்படிங்கிறது பெரிய லெவலில் யாருமே செய்ய மாட்டாங்க, உணர்வு பூர்வமாக கலந்துக்கிட்டா தான். நான் இந்த விஷயத்தை அரசியல் ரீதியாக பண்ணலை, நான் உணர்வு பூர்வமாக இருந்ததுனால தான் காலிலேருந்து நோன்பு இருந்தேன், அதுக்கப்புறம் நோன்பு திறந்தேன். ஸோ அந்த தொழுகை செய்யணுங்கிறது நீங்கள் செஞ்சீங்க, உணர்வு பூர்வமாக இருக்கும்போது நானும் அதை செஞ்சுட்டேன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு வாட்டவடிஸ் அதெல்லாம் நான் எதுவுமே கவனிக்கலை. எனக்கு உணர்வு பூர்வமாக அவங்க கூட இணையணுங்கிறது தான் பெரிய ஆசை. அதனால நான் இந்த நிகழ்விலே பங்கேற்றேன் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நோன்பு நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நான் பார்த்துருக்கேன். ஒரு அரசியல் தலைவர் எப்படி இதை அணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். நோன்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உருது மொழியில் சொல்லக்கூடிய சில விஷயத்த சொல்லுவாங்க. பக்கத்தில் அமர்ந்திருந்தால் அவங்க சொல்கிறத கவனிப்பாங்க, பார்ப்பாங்க, அல்லது சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிப்பாங்க பிற அரசியல் தலைவர்கள். ஆனால் விஜய் என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக செஞ்சார். அவங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணார். அவருக்கு வருது வரல, அது உருது மொழி, இயல்பாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு வராது நமக்கு அது. பட் அவர் சொல்ல அதை முயற்சி பண்ணார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா 2 வார்த்தை 4 வார்த்தை 5 வார்த்தையே கிடையாது, அவர் உணர்வுபூர்வமாக அந்த விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணார். ஏன்னா காலையிலேருந்து அவர் நோன்புல இருக்காரு, நோன்பு துறக்கணுங்கிறத பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை அவர் சொல்ல முயற்சி பண்ணது மிக முக்கியமானதாக இருக்குது. அரசியலுக்காண்டி இந்த வேலை பார்க்கல, நான் உண்மைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கார். இது விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த நோன்பு நிகழ்ச்சியை செய்யலை. அதற்கு முன்னாடியிலேருந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயத்திலேருந்து விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா நோன்பு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படிங்கிற பழைய புகைப்படங்கள் அத்தனையுமே பொது வழியில் இருக்குது. அதை நான் இங்கே போட்டு காட்ட விரும்பல, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். கட்சி ஆரம்பித்த இந்த நிகழ்வை பெரிய லெவலில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால ஊடக வெளிச்சத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அண்ணா ஆல்ரெடி பல நிகழ்வில் அவரால் முடிந்த அளவு நோன்பு துறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா அதை சொல்ல முயற்சி பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தன்னுடைய கையெழுத்து போட்ட ஒரு பிரியாணி பரிசாக கொடுத்தார். ஸோ தன்னுடைய கையெழுத்து அதில் இருக்கும். வந்தவங்களை வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தையும் செஞ்சு தன்னால் முடிந்த அளவு செஞ்சு அவங்களுக்கு நமக்கு இஸ்லாமிய சொந்தங்கள்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி தான். அந்த பிரியாணி தன்னுடைய கையெழுத்து போட்ட ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுத்து 6 அமரை அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புனார். ஸோ அந்த பரிசுலாம் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஸோ வந்தார், நிகழ்ச்சி நடத்துகிற ஹை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. எதற்கு அவர் பரிசு கொடுக்கணும், எதற்கு இது அவர் செய்ய ஆசைப்படணும்? பரிசு அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஏன் செய்யணும்? இங்கே மிக முக்கியமானது தானே. பரிசு அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்கள போக சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பிரச்சனைனா, நிறைய பேர் உள்ளே போக முடியல அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஸோ நிறைய பேர் உள்ளே போக ஆசைப்பட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட பேட்டிலாம் பார்த்தேன். நான் இஸ்லாமியர் கிடையாதுங்க, விஜய் அண்ணா அங்கே இருந்தார், நானும் போய் அந்த நிகழ்ச்சியில் உட்காந்து நோம்பு திறந்தேங்க, எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதுங்க, நான் அவங்க கூட உட்காந்து அந்த வேலையை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறையா விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ விஜய் அண்ணா காண்டி பார்த்தீங்கன்னா மதம் அத்தனையுமே தூக்கி போட்டு அந்த மனுஷனுக்காண்டி போய் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ஒரு விஷயத்தை முன்னுதாரணமாக செய்கிறாரு. அது சரி தப்பெல்லாம் யோசிக்கல, அவங்களுக்கு வரும் வராதெல்லாம் யோசிக்கல, அண்ணா செய்கிறாரு நம்மளும் செஞ்சுருவோம். இதில் என்ன இருக்குது? இஸ்லாமியர் மட்டும்தான் நோன்பு திறக்கணுமா? அவங்க கூட சேர்ந்து நானும் அமர்ந்து அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ எனக்கு வரக்கூடிய சில விஷயத்தை செஞ்சு அவங்களோட இணக்கமாக இணைகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய விஜய் ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா நோன்பு நிகழ்வை பெரிய லெவலில் உற்று நோக்க ஆரம்பித்தார், உற்று நோக்க கவனிக்க வச்சார் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பண்ணதில் எனக்கு ரொம்ப கிளாசிக்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5வது பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்துட்டார். நான் வரேன் நோன்பு நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் ஊரு முழுக்க கையை ஆட்டிக்கிட்டுலாம் வரல. வரும்போது டீசெண்டாக ஒரு காரில் வந்துட்டார், ஓகேவா? போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார வாகனத்தில் போகிறார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வரும்போதே இந்த விஷயத்தை செய்யணும்ல. ஒரு அரசியல் தலைவர் வந்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியிருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள் என்னோட ஃபேன்
ஃபேன்ஸுக்காண்டி நான் கையை காமிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சார். நான் வந்தது முழுக்க முழுக்க இவங்க கூட உணர்வாக இருக்கிறதுக்கு. நான் வந்தேன்னு தெரிஞ்சதுனால என்னுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு போகும்போது என்னுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பரஸ்பர அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது நிகழ்வுக்கு பின்னாடி வச்சிருக்கார், நிகழ்வுக்கு முன்னாடி வைக்கல. நிகழ்வு அப்படிங்கிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இங்கே நம்ம வந்தது இந்த வேலையை செய்ய, இந்த வேலைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிஞ்ச பிறகு நம்மளுடைய நேரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு பிரச்சார வாகனத்தில் கையை காமிச்சிட்டு போனார். விஜயண்ணா வரமாட்டார். நாங்கள் வந்தால் கட்டுக்கடங்கான கூட்டம், கட்டுப்படுத்த முடியல, திணறாங்க காவல்துறை. ஸோ வான்னு சொன்னது நீங்களாம், மக்களை சந்திக்க மாட்டார். அவர் ஏன் மக்களை சந்திக்காமல் இருந்தாருங்கிறது வந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுயா. அதுக்கு தான் அந்த மனுஷன் மக்களை சந்திக்காமே இருக்காரு. ஸோ வராதவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அவரை ட்ரிகர் பண்ணி இன்றைக்கி வந்துட்டார். இனிமேல் நீங்கள் அணுவீங்க. இனிமேல் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இனிமேல் தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு முழுக்க வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் வரலங்கிற விமர்சனத்தை வச்சு அவரை ட்ரிகர் பண்ணி எப்பா நான் வந்தேன்னா தாங்க மாட்டீங்கப்பாங்கிறதுனால தான் அவர் வராமல் இருக்கார். அவரை வர வச்சிட்டிங்க. இனிமேல் பார்த்துங்க. ஸோ இந்த திமுகவை பேர் சொல்ல மாட்டார் நாங்கள் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்னு குறிப்பிட்டு வீடியோ போட்டார். போதுமா? மகளிர் தின வாழ்த்தில் திமுகன்னு குறிப்பிட்டு வீடியோ போட்டார். ஸோ நாங்கள் என்ன பண்ணலையோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணுறோம். நாங்கள் பண்ணோன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. பேர் தானே சொல்லணும், சொல்லியாச்சு. வரதானே இல்லை, வந்தாச்சு. ரெண்டையும் சமாளி, இனிமேல் சமாளி. அவ்வளோதான். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு நோன்பு நிகழ்ச்சியை எவ்வளவு முன்னுதாரணமாக நடத்தணும் அப்படிங்கிறத விஜயண்ணாவை பார்த்து நம்ம கற்றுக்கணும். நான் விஜயண்ணாவை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். விஜயண்ணாவை பார்த்து நான் நிறையா அந்த நிகழ்வில் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை தான் இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தினேன். இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள், தகவல்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் ஆவணப்படுத்துங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.